விரைவில் திரும்பி வர வேண்டும் அருமை நண்பரே என மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் வேண்டுகோளுக்கு உண்மை நண்பராய் மதிப்பளித்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் சோ ராமசாமி. சில மாதங்களுக்கு முன் உடல்நலம் குன்றியிருந்த நிலையில் சோவை சந்திக்க சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா சீக்கிரம் பூரண நலத்துடன் திரும்பி வர வேண்டும் என்றாராம். இயற்கையின் திட்டம் வேறானதால் முந்திச் சென்ற தோழியின் பாதையில் விரைந்து சோவும் சேர்ந்த உன்னத நட்பிலக்கணம் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது. மூச்சுத் திணறல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சோ ராமசாமி முதல்வர் ஜெயலலிதா மறைந்த அடுத்த நாளே உயிர் நீத்தது உள் உணர்வுக்கு முன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பொருட்டே அல்ல என்பதை நிரூபித்திருக்கிறது. ஒரே நாடக குழுவிலும் பின்னாளில் சுமார் 20 படங்களிலும் ஒன்றாக பணியாற்றியதால் மட்டுமல்ல, அரசியல் சாதுரியமும் புத்திசாலித்தனமும் நிறைந்த ஒரு அரசியல் ஆசானாகவே சோவை ஜெயலலிதா மதித்து வந்தார். தனது 60வது பிறந்த நாளின் போதும் 2011ஆம் ஆண்டு 4வது முறையாக முதலமைச்சராக ஜெயலலிதா பதவியேற்ற போதும் சோவின் ஆசிகளை அவர் பெற்றது ராஜகுருவாக சோ விளங்கியதையே எடுத்து காட்டுகிறது. அஇஅதிமுக அரசின் தவறுகளை சோ தனது துக்ளக் பத்திரிகையில் சுட்டிக்காட்டிய தருணங்கள் எல்லாம் ஜெயலலிதா அரசியலில் முதிர்ச்சி பெற்றதற்கான அச்சாரங்கள் எனலாம். மரணத்திலும் இந்த லட்சிய கூட்டணி தொடர்ந்ததுதான் அரசியல் உலகை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. எமர்ஜென்சி காலத்திலேயே துணிச்சல் மிகுந்த தனது எழுத்தால் அரசியல் தலைவர்களின் கவனத்தை ஈர்த்த சோ ஜனநாயகத்திற்கும் மக்கள் நலனுக்கும் எதிரான அரசியல் போக்குகளை மிக கடுமையாக சாடினார். 1970 துவங்கிய துக்ளக் வார இதழை சட்டமன்றத்திற்கு வெளியே நடத்தப்பட்ட எதிர்க்கட்சியாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். தேசிய தலைவர்களிலிருந்து மாநில தலைவர்கள் வரை இவரது சாடலுக்கு விதிவிலக்கானவர்கள் இல்லை என்றாலும் பழகுவதற்கு இனிமையானவராகவும் நினைத்ததை வெளிப்படையாக பேசும் சக மனிதராகவும் இவர் விளங்கியதால் இவரின் விமர்சனங்களை தங்கள் நிலைப்பாடுகளை சீர்தூக்கி பார்க்கும் உரை கல்லாகவே தலைவர்கள் கருதினர். ஆண்டுதோறும் ஜனவரி 15ஆம் தேதி சென்னையில் சோ நடத்திய துக்ளக் ஆண்டு விழா வாசகர்கள் மட்டுமின்றி பல தலைவர்களின் கருத்து களமாக பரிமளித்தது என்றால் மிக இல்லை. இது போன்ற ஒரு ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அப்போதைய குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி சோவின் நையாண்டித்தனத்தையும் புத்தி கூர்மையையும் வெகுவாக பாராட்டி அவர் ஒரு உண்மையான ஜனநாயகவாதி என்றும் ராஜகுரு என்று அனைவரும் அவரை போற்றுவது உண்மை என்றும் குறிப்பிட்டார். வணக்கம். வணக்கம் அன்புல் தமிழ் மக்களே. ஏன் இனி பொங்கல் வாழ்த்துக்கள். I'm a fan of Mr. Cho. I heard his name during emergency when he stood for democracy. He fought for democracy, and my colleagues were giving me the information on that day because I was underground at that time. I was also fighting for the democracy. He is ready to listen to criticism. Reader can ask him, why you have written so? What are your views on this issue? It requires a courage for a self-criticism. Mr. Cho is a true democrat, In Tamil Nadu, one of my friends used to say, for us, Cho is a Rajguru. இந்த உரைக்கு முன் மோடியை அறிமுகம் செய்து வைத்து பேசிய சோ கிண்டலாக மர்ச்சன்ட் ஆஃப் டெத், மரணத்தின் வியாபாரி மோடி என கூறியதை பிரதமர் மோடி வீடியோ பதிவுடன் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். The merchant of death to terrorism, the merchant of death to corruption, the merchant of death to nepotism, the merchant of death to official inefficiency,
The merchant of death to bureaucratic negligence. The merchant of death to poverty and ignorance. The merchant of death to darkness and despair. Will now address you. இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில்தான் இந்தியா ஏற்றம் பெற குஜராத் முதலமைச்சர் மோடி பிரதமராக வேண்டும் என்று சோ முன்கூட்டியே கணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அவரது இந்த தொலைநோக்கு சிந்தனை நனவானது இந்தியாவின் தற்போதைய வரலாறு. மயிலாப்பூரில் பிறந்து பள்ளி கல்லூரி படிப்புக்கு பின் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றிய அவர் நையாண்டி நாடகங்களை எழுதி நடித்து வந்தார். தனித்தன்மையும் கருத்தாழமும் வாய்ந்த அவரது நகைச்சுவை எழுத்து நடை பின்னாளில் அரசியலிலும் சிறந்த விமர்சகராக அவர் விளங்குவதற்கு அடித்தளமாக அமைந்தது. சிவாஜி கணேசனின் வேண்டுகோளுக்கு இணங்க பார்மகளே பார் திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அடியெடுத்து வைத்த அவர் சுமார் 200 திரைப்படங்களில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், ரஜினிகாந்த் என பிரபல நட்சத்திரங்களுடன் நடித்துள்ளார். நீ வரங்காட்டி நான் விட மாட்டேன். ஜாம் பஜார் ஜக்கு நான் சைதாப்பேட்டை கொக்கு. ஜாம் பஜார் ஜக்கு நான் சைதாப்பேட்டை கொக்கு. முகமது பின் துக்ளக், யாருக்கும் வெட்கமில்லை, இறைவன் இறந்து விட்டானா உட்பட பல பிரபல நாடகங்களை எழுதி அவர் நடித்திருந்தாலும் திரைப்படமாக எடுக்கப்பட்ட முகமது பின் துக்ளக் அவருக்கு புகழை தேடித் தந்தது. சுல்தான் கணித சாஸ்திரம், பௌதீகம், ரசாயனம் முதலியவற்றிலும் தங்களுக்கு நல்ல தேர்ச்சியாவே இருந்து என்ன பயன் சுல்தான்? ஒருவனுடைய அறிவுக்கு இந்நாட்டில் மதிப்பில்லை. அயல் நாட்டிலிருந்து வருபவர்களுக்குத்தான் இந்நாட்டு அறிஞர்களை புரிந்து கொள்ள முடிகிறது. முந்தைய பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் போது மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றிய பெருமையும் இவருக்கு உண்டு. இந்து மதத்திலும் நமது கலாச்சாரத்திலும் ஆளுமை பெற்றவராக விளங்கிய சோ இந்து மகாசமுத்திரம், மகாபாரதம் பேசுகிறது, வால்மீகி ராமாயணம் ஆகிய இலக்கியங்களை படைத்துள்ளார். பத்திரிகை துறையில் சிறந்து விளங்கியமைக்காக 1985 மகாராணா மேவா வழங்கிய ஹால்டிகாட்டி விருதும், 1986 வீரகேசரி விருதும், 1994 கோயங்கா விருதும், 1998 நச்சிகேதஸ் விருதும் சோவுக்கு வழங்கப்பட்டது. சோவை போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒருவர் தமிழகத்திற்கு மீண்டும் கிடைப்பாரா என்பது சந்தேகமே.